ஹலோ எவ்ரிவன், நான் உங்க விஜய் கௌதம் அண்ட் வெல்கம் பேக் டு கௌதம் டாக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கில்லி சரத் அப்படின்னு சொல்லி அவருடைய இன்ஸ்டா ஹேண்டில் இருக்கட்டும், ட்விட்டர் ஹேண்டில் இருக்கட்டும், அதில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு, தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாவேக்காவோட அமைச்சராக இருக்காரு. ஸோ அவர் பண்ண ஒரு இன்சிடென்ட்டை எப்படியெல்லாம் தவறாக போர்ட்ரேட் பண்ணி காமிக்க முடியுமோ அவ்வளோ தவறாக போர்ட்ரேட் பண்ணி காமிச்சு இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த மினிஸ்டரை பதவி நீக்கம் பண்ணணும். இப்படி ஒரு ஆளை வந்து நீங்க கூட வச்சுக்கிட்டு நீங்க போய் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, அப்புறம் போதை இல்லா தமிழகம்னு சொல்லி நீங்க போய் விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கலாமா? உங்க இடத்துலயே ஒரு கருப்பாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணணும். மாநில இளைஞர் அணி, திமுக மாநில இளைஞர் அணி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களே ஒரு 60 வயசுக்கு மேல இருப்பாங்க. அவங்களே ஆல்ரெடி ரிட்டையர்டு. அவங்க வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கில்லி சரத் அப்படின்றவர் வந்து, அவரோட பேரு சரத். அவர் வந்து ஒரு மேட்சுக்கு போயிருக்காரு. அப்போ மேட்சுக்கு போயிருக்கும்போது அவர் கூட வந்து ஒய்ஃப், அப்புறம் அவங்களை சுற்றி இருக்கிற அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிருக்காங்க. போயிருக்கும்போது அன்னைக்கு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றனால டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் படி, டாக்டர் கொடுத்துருக்கிற ஆலோசனைப்படி அவர் வந்து அந்த மாத்திரையை, ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு மாத்திரையை கரைச்சி தண்ணியில் டிசால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. மாத்திரையை ஃபுல்லாக போட்டால் டிசால்வ் ஆகாது. அதனால என்ன சொல்லியிருக்காருன்னா, பொடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவர் ஃபோனில் வச்சு அந்த மாத்திரையை பொடி பண்ணிட்டு இருக்காரு. பொடி பண்ணும்போது வந்து சைடில் வந்து காற்று பட்டுச்சுன்னா அந்த பொடி பவுடர்லாம் வந்து இதாகிடும். அந்த மாத்திரையோட பவுடர்லாம் வந்து பறந்துரும்ன்றக்காக அதை கொஞ்சம் கவர் பண்ணி இது பண்ணி அப்புறம் தண்ணியில் போடுறாரு. இப்படி ஒரு வீடியோ வந்து தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டோரி, அது அவரோட போஸ்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த ஜூலி மாதிரி சில பார்க்கிங் டாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஏன் வந்து 1.5 வயசு குழந்தைக்கு எப்படி மாத்திரை கொடுத்தாங்க, 1.5 வயசு குழந்தைக்கு சிரப் தானே கொடுக்கணும், 1.5 வயசு குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குற மாதிரி குழந்தையவே காணமே, அங்கே ஒய்ஃபையுமே காணமே, அப்புறம் வந்து ஏன் மறைச்சிருக்கீங்க கருப்பு பையெல்லாம் வச்சு அப்படின்னு. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட ஆள் சரத் அவர்களுமே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த சரத் அவர்களுக்கு வந்து, மினிஸ்டர் சரத் அவர்களுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ண அந்த டாக்டருமே வந்து அவராகவே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நான் தான் அந்த டாக்டர், நான் இப்படி இந்த டாக்டர் இந்த இதில் இருக்கேன், இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் இத்தனை வருஷமா எனக்கு சர்வீஸ் இருக்கு, அப்போ நான் இந்த மாத்திரை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரைக்கு ஒரு டெஃபினேஷன் வந்து இன்னொரு டாக்டர் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க. அந்த வீடியோவுமே சரத் அவர்கள் காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒய்ஃப் எங்க அப்படின்னு அந்த ஜூலி மாதிரி ஒரு சில டாக்ஸ் எல்லாம் கேட்டாங்களா, அந்த அந்த ஒரு ஆன்சரை வந்து அவர் சரத் சொல்லியிருக்காரு. குழந்தை பசிக்கு அழுகுதோன்னு சொல்லிட்டு ஃபீடிங் பண்றதுக்காக குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. நான் அந்த டைம்ல வந்து இதை வந்து பவுடர் பண்ணேன். சரி, குழந்தை வந்தோடனே மில்க்லயோ இல்ல தண்ணியிலயோ டிசால்வ் பண்ணி கொடுத்துடலான்னு. இதை விட டீடைல்ஸ் யாரால கொடுக்க முடியும்? இதெல்லாம் சொல்லியுமே இவங்க வந்து இருக்கலே ரொம்ப அடிமட்ட அளவுக்கு போய் ஒருத்தரோட ஃபேமிலி இஷ்யூ வந்து, ஒரு குழந்தையோட இஷ்யூவே வந்து இவ்வளவு பெருசா ஆக்குறானுங்கன்னா, இவனுங்க கையில நாட்டை கொடுத்து 5 வருஷமா வீணாக்கி இருக்கிறீங்களே மக்களே, இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து ஒரு பதவி வெறி பிடிச்ச, பண வெறி பிடிச்ச ஒரு ஒரு அரக்கர்கள். அவங்க தான் இன்னைக்கு திமுகவா ஆண்டுட்டு இருக்காங்க.